தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ஆரா. சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல், மதுரை, தேனி இந்த 5 மாவட்டமும் இன்னைக்கு நல்லா செழிப்பா இருக்குன்னா அதுக்கு கர்னல் ஜான் பென்னிகுயிக் அப்படின்றவர் தான் காரணம். அவருடைய மணிமண்டபத்துல இருந்து தான் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். பின்னாடி தெரிகிற உருவம் தான் ஐயாவோட உருவம். அந்த நாள்ல தென் தமிழகத்துடைய வளர்ச்சி, விவசாய நிலம் இது செழிக்கணும்னாக்கா வைகை நதியை மட்டும்தான் நம்பி இருந்துச்சு. ஆனா அந்த வைகை நதியும் சில நேரத்துல ஏமாத்தி விவசாயிகளுக்கு வாழ்வு இல்லாம வறுமையில பஞ்சத்திலையும் அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்போ ராமநாதபுரம் அரசர் ஒரு முடிவு பண்ணாரு. அதாவது இந்த பக்கம் திருவாங்கூர் ஜெம்னுக்கு சொந்தமான நிலப்பரப்புல பேரியாறுன்னு ஒரு ஆறு போய்கிட்டு இருக்குது. அந்த பேரியாறு தான் பிற்காலத்துல பேச்சுவாக்குல பெரியாறு பெரியாறு மாதிரி முல்லை பெரியாறு ஆயிடுச்சு. அதாவது முல்லையாறு, பேரியாறு, இந்த வைகை ஆறு மூணு ஆறையும் ஒன்னா இணைச்சி இந்த பக்கம் தென் மாவட்ட பக்கம் விட்டாக்கா விவசாயம் நல்லா செழிப்பா இருக்குன்ட்டு ராமநாதபுரம் அரசர் ஒரு முடிவு செய்து அதுக்கான பணிகளை மேற்கொள்ளலாம்னு முடிவு செய்யறாங்க. அவங்க அதுக்கு உண்டான பணிகளுக்கு ஆராய்ச்சிகள்லாம் செய்யும் போது அதுக்கு தொகை அதிகமாகுது. அதனால அந்த பணி கைவிடப்பட்டுருச்சு. பிற்காலத்துல மறுபடியும் ஆங்கில அரசாங்கம் இதே பணியை இதே இந்த 5 மாவட்டமும் வறுமையில இருக்கிறத பார்த்து இதே பணியை மேற்கொள்ளலாம் அப்படின்ட்டு திருவாங்கூர் ஜமீன்ல பேசுறாங்க. இந்த பணியை நாங்க எடுத்து செய்யறோம்னு சொல்லிட்டு அதுக்கு திருவாங்கூர் ஜமீன் ஒரு குத்தகை அக்ரிமெண்ட் ஒன்று போடுறாங்க. அதாவது 999 வருஷம் குத்தகை அக்ரிமெண்ட். அதாவது 3 நதிகளையும் ஒன்னா இணைக்கிற மாதிரி முல்லையாறு, பேரியாறு, இந்த பக்கம் வைகை ஆறு இது மூணையும் ஒன்னா இணைச்சி தென் தமிழகத்துக்கு விவசாயம் செழிப்பா வரணும்ட்டு ஆங்கில அரசு ஒரு முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணி அதுக்கு ஒரு தலைமை பொறியாளரா கர்னல் ஜான் பென்னிகுயிக் அவர்களை நியமனம் செய்யறாங்க. ஜான் பென்னிகுயிக் 1887ஆம் ஆண்டு செப்டம்பர் மாசம் வாக்குல இந்த பணியை தொடங்குறாரு. தொடங்கி இந்த பணியை ஆரம்பிச்சு அவர் தொடர்ச்சியா செய்துட்டு இருக்கிறாரு. அதாவது 1887 தொடங்கி 1895 அக்டோபர் 10ஆம் தேதி தான் இந்த அணையை திறக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த அணை ஒரு 3 தடவை மழை வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிடுச்சு. அப்போ இதுக்கு மேல இடையில அடிச்சிட்டு போறதுக்கு பதில் இதுக்கு மேல இந்த அணைக்கு நம்மளால செலவு செய்ய முடியாது அப்படின்ட்டு ஆங்கில அரசு முடிவு பண்ணி இந்த இதை அப்படியே டிராப் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஆனா ஜான் பென்னிகுயிக் ஒரு முடிவு எடுத்து தன்னுடைய லண்டன்ல இருக்கிற சொத்துக்களை அனைத்துமே விற்று தன்னுடைய மனைவியோடைய நகைகள் அனைத்தையுமே விற்று இந்த மாவட்ட மக்கள் செழிப்படையணும் அப்படின்ற ஒரே நல்ல எண்ணத்துல அந்த அணை கட்டும் பணிகளை செய்ய தொடங்குறாரு. அதாவது 5000 பணியாளர் தொடர்ச்சியா இந்த வேலை நடந்துகிட்டே இருக்குது. 5000 பணியாளர்களுக்கு தொடர்ச்சியா நடந்து 1895 அக்டோபர் 10ஆம் தேதி இந்த அணை பிரம்மாண்டமா திறப்பு விழா கண்டு இந்த பகுதி மக்கள் மிகவும் செழிப்படைகிறாங்க. நம்ம தமிழ் மக்களுக்கு நன்றி விசுவாசம் ரொம்ப அதிகம். அதனால தன்னுடைய மாவட்டங்களை செழிப்படைந்த இந்த ஒரு மாமனிதர்களுடைய புகைப்படத்தை ஒவ்வொரு விவசாயியும் அவருடைய வீட்டுல வச்சு தெய்வமா வணங்குறாங்க. அதே மாதிரி ஜனவரி 15 ஐயாவோட பிறந்த நாள். அப்போ இந்த 5 மாவட்டமும் மிகவும் சிறப்பா இவருடைய புகைப்படத்தை வச்சுதான் பொங்கலே கொண்டாடுவாங்க. இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்னல் ஜான் பென்னிகுயிக்கின் பேரே வச்சிருக்காங்க. பென்னிகுயிக்கின் பேரே அவங்களுடைய பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தேனி பேருந்து நிலையத்துக்கு பென்னிகுயிக் பேருந்து நிலையம் தான் பேரே வச்சிருக்கிறாங்க. பெரிய அணை கட்டுறதுக்கு இந்த சுண்ணாம்பு கல் இந்த லோயர் கேம்ப் பகுதியில இருந்தா எடுத்துக்கிட்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. நாம் உள்ளே பென்னிகுயிக் மணிமண்டபத்தில் பார்த்த அந்த கட்டுமான பொருட்களை சுமந்து செல்லக்கூடிய இந்த பொருள் தான் அந்த மலைக்கு பொருட்களை எடுத்து சென்றது. இதை பாருங்க, பாறையே இதுல இருக்குது. பாறை இது பாறை. இதுலதான் ஒரு கொக்கி போட்டு கிட்டத்தட்ட ரோப் மாதிரி கட்டி ஒரு 10 கிலோமீட்டருக்கு அப்படியே ரோப் வச்சு இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. காலப்போக்கில் இது இதாயிடுச்சு. இப்போ இந்த இரும்பு மட்டும்தான் நமக்கு மிஞ்சி இருக்குது. இதுதான் ஜான் பென்னிகுயிக் அவர்கள் பயன்படுத்திய நாற்காலி. இது எங்க இருக்குனாக்கா தேனி மாவட்டத்துல லோயர் கேம்ப் அப்படின்ற இடத்துல
இந்த மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. இதை வந்து 2013ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து நேரடியாக இந்த இதை வந்து மணிமண்டபத்தை வந்து திறந்து வச்சிருக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.